பள்ளத்துல இறங்கி வீல் பெண்டா போச்சுங்க. சுத்தி கொஞ்சம் கொடுங்க, நிமித்திட்டு தரேன். என்ன தபால்? இப்பெல்லாம் ஊருக்குள்ள நிறைய கடுதாசி வர ஆரம்பிச்சிருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கல தங்கம், அந்த பொண்ணுக்கு தான் பட்டணத்துல இருந்து அடிக்கடி தபால் வருதுங்க. ஐயா, ஒரு முக்கியமான விஷயம். வந்து நம்ம முத்து. என்ன அவனுக்கு? அவனுக்கு ஒண்ணு இல்லைங்கய்யா, அந்த பூக்கார பொண்ணு இருக்குல்ல தங்கம், அந்த பொண்ணும் நம்ம முத்துவும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது தப்பு வந்துடக்கூடாது பாருங்க. தப்பு வராது. தங்கம். யாரது? நீங்களா? உள்ள வாங்க. உண்மையை சொல்லு, யார் நீ? நான் தங்கம், பூக்கார பாட்டியோட பேத்தி. போய், நீ போலீஸ்காரி தானே? என்ன? நான் போலீஸ்காரியா? என்ன உளறீங்க? நானா? இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு வந்த லெட்டர்ஸ். இது எப்படி உங்க கையில? எதுக்காக ஆனாதுன்னு சொல்லி இந்த ஊருக்குள்ள வந்திருக்கு? இல்ல, இந்த ஊர்ல ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வேண்டான்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்ல, ஒரு போலீஸ்காரி கூட இங்க இருக்க கூடாது. நாளைக்கு பஞ்சாயத்து கூடுறதுக்குள்ள நீ அந்த ஊரை விட்டு போயிடு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஊர்லயே தங்கறதுக்காக நான் வரல. உங்க பஞ்சாயத்து சொன்னாலும் சொல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் நான் இந்த ஊரை விட்டு போறவதா. நீ மட்டும் தானே? என்ன சொல்றீங்க? முத்தோட நீ நெருங்கி பழகிறது எனக்கு தெரியும். அவனை மறந்துடு. நான் இந்த ஊருக்கு வந்தப்போ அவரோட விளையாட்டத்தான் பழகினேன். அதுவே இப்ப அன்பா மாறிடுச்சு. அதனாலதான் சொல்றேன், அவனை மறந்துடு. நான் படிச்சவ, படிக்காத அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தகுதி இல்லாதவளாயிட்டேனா? உனக்கு அந்த தகுதி இருக்கலாம், அவனுக்கு தான் அந்த தகுதி இல்ல. அவருக்கு தகுதி இல்லையா? என்ன சொல்றீங்க? என் கதை இந்த ஊருக்கே தெரியும், ஆனா அவன் கதை எனக்கு மட்டும் தான் தெரியும். அதை இப்ப சொல்ல வேண்டிய நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டேன். முத்து யார் தெரியுமா? நீங்க இன்ஸ்பெக்டர் கொலை செஞ்ச விஷயம் எப்படியோ பெரிய பண்ணைக்கு தெரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரயில பிடிக்க ஓடி இருக்காரு. நான் அப்பாவி, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. பெரிய பண்ணையோட குழந்தை, அவன் வம்சமே இருக்கக்கூடாது. ஐயா, ஐயா, இந்த குழந்தை பெரியசாமினா, எனக்காக நீங்க எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கீங்க. உள்ளூர்ல இந்த குழந்தைய வளர்த்தீங்கன்னா பெரிய பண்ணமாக தெரிஞ்சிடும். அதனால நான் தண்டனை முடிச்சு வர வரைக்கும் வெளியூர்ல இருந்து குழந்தைய வளர்த்து ஆளாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆகட்டும் ஐயா. இந்த குழந்தைய தேடி என்னைக்காவது ஒரு நாள் பெரிய பண்ண வந்தே ஆகணும். அன்னைக்கு
அது வரைக்கும் இந்த குழந்தை உயிரோட இருக்கட்டும். ம்? இவ்வளவு நான் ஏன் உங்ககிட்ட சொல்றது தெரியுமா? முத்து ஒரு பலியாடு. என்னைக்காவது ஒரு நாள் அவன் என் கையால சாக போறான். அதனால அவனை மறந்துட்டு போயிடு. ம்? முத்து பெரிய பண்ணையோடைய பையனா? எங்கப்பாவா? யார் அவரு? என்ன தப்பு செஞ்சாரு? சொல்லு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆளு கையால நீ சாகத்தான் போற. அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பலியாடு. இப்ப சொல்லியா அந்த ஆளை திட்டுறதுல என்ன தப்பு? தப்புதான். என் வாழ்க்கையில இவ்வளவு விஷயம் இருக்கிறத ஓ மூலமா தெரிஞ்சுக்கிட்டேனே, அது தப்புதான். ஒளிமயமான எதிர்காலம் போகும்போது வரும்போது தினமும் நானே இதை பார்த்துட்டு போறேன். குண்டலகேசி, என்னப்பா? என்ன கடை திறக்கல? ஏன் நீ வேணா வந்து திரையன்? உள்ளதான் ஒண்ணுமே இல்லையே. உங்க சௌரியத்தை முன்னிட்டு தானே பூட்டு கூட போடாம வச்சிருக்கேன். எவனாவது திறந்து எதையாவது வச்சுட்டு போங்களேன்டா. என்னது நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சு சத்தம் கேக்குது? குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டானா? நாய்க்கு பூந்துருச்சா? ஐயா, ஒரே பக்கமா கொடுக்காதீங்க, இந்த பக்கமா கொடுங்க. வாயில எல்லாம் கொடுக்காதீங்க, ஐயோ பார்த்து கொடுங்க. உங்க அளவுக்கு அவர் இல்ல. அவர் அளவுக்கு நான் இல்லையா? யார் அவரு? சார் சார், அட கருமுண்டோ நீயாடா? நீ எங்கடா இங்க வந்த? குழந்தைக்கு முத்தம் கொடுக்கண்ணே. குழந்தைக்குமோ? ஏய், நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்டா அவளை பாக்குற? நீ திரும்பி உட்காரடி. ஏய், நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாவுக்கு கொடுக்கறதா நினைச்சிட்டு தான் கொடுக்க. நீயே என்கிட்ட சொல்லி இருக்கிற. அதே நினைப்புறதான என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்குற. அது வேறு இது வேறு. என்ன அது வேறு இது வேறகாடா? போடா. பேசாம இருங்க. நீங்க தான் கொடுக்கறது இல்ல, அவராவது போகும்போது வரும்போது கொடுத்துட்டு போறாரு. முத்தம் தானே குழந்தைக்கு தானே? நல்ல வேளை என் வயிற்றுல பாலை வாத்த. போடா. அவரை திட்டாதீங்க. அவரா? இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறையா? இந்த அரட்டவசர் பயலுக்கு ஒரு இருரா? ஓ மாமனா மச்சானா குழந்தை. ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடான்னே சொல்லுங்க நீ சொல்லணும்ல? ஏன் சொல்ல? முயற்சி பண்றேன். முயற்சியா? அப்ப ரோட்ல போகும்போது யாராவது உன்னை வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா? அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா? போடா. அண்ணே, நாளைக்கு கொடுக்குறேன். என்ன நாளைக்கு வந்து கொடுக்குற? 10 ரூபாய் கடன் வாங்கிருந்தேன் அண்ணே. 10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு விடுவேன். ஓடி போய் ஓடி போறா. இவனுங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க. கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது? நீ உள்ளவா பாரு, அந்த சொறி நாய் அங்க நின்னு பாக்குது. போடி உள்ள. இந்த பார், இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது.
பீச் அறுவலை பட்டறையில விட்டுட்டு வந்துட்டீங்க. அதை எடுத்துட்டு வர நேரம் ஆயிடுச்சு. இத்தனை நாளா நான் எதுக்கு வாழ்ந்துட்டு இருந்தேன்னு எனக்குள்ள நானே கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். ஆனா நேத்து வந்த பொண்ணு தங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வாழ்றதுல அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பாவத்துக்கு சம்பளம் மரணம்னு நீங்க தான் என்கிட்ட சொல்லிருக்கீங்க. ஆனா என் மரணத்துல உங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் புண்ணியம்தான். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பலியாடுதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க காலை சுத்திட்டு இருக்க ஒரு நன்றி உள்ள நாய். உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். டேய் மண்டையா, என்னடா இங்க உட்கார்ந்திருக்க? எங்க திரும்ப? ஐயோ, என்னடா அது சோகம்? துன்பம்னே. துன்பமா? டேய், திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யாரு அந்த தாடி வச்சிருப்பாரு? ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு, அதுக்காக அது திருவள்ளுவர் ஆயிர முடியுமா? டேய், இந்த ஓலையும் எழுத்தாணையும் வச்சுட்டு எழுதினாரே குறள், அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. எனக்கு கடுக்கனை பத்தி தான் தெரியும், இடுக்கனை பத்தி தெரியாது. அதான் ரொம்ப பேர் காலையில இருந்து காட்டிட்டு போயிருக்கீங்க, அதான் தெரியும் உனக்கு. அடே, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம, அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார். அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்பம் வரவங்க தானே தெரியும். அவருக்கு என்ன? எங்க நீ சிரிப்பீங்களா? யார் என்ன சொல்றியா? டேய், நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா. அவர் எழுதி வச்சிருக்கிற 12,278 குறளும் எனக்கு மனப்பாடம். அது அப்படியே நான் தலைகீழ புரட்டுவன்டா. 1330 தானே? அது என்னமோப்பா, நான் படிக்கும் போது 12,000க்கு மேலதான் இருந்தது. சரி, அது விட துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சிரி? நீ சிரிக்காம இருக்கிறதே ஊருக்கு நல்லது. சரி, ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத. இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா கேள்விப்பட்டேன். முதல்ல ஓடிட்டானா? இவனுக்கெல்லாம் ஒரு சோகம், 2 கல்ல வேற தூக்கி போடுறான். பெரிய தேவதாஸ். முதலிங்கோ அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.